ஆண்டவர் குறித்த வேளை நெருங்கிவிட்டபடியினால்தான், எழுப்புதலுக்கான காலம் சமீபித்து விட்டபடியினால்தான் நம்மை தேவன் ஒன்றாக இணைத்து அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். வேதாகம சரித்திரம், சபை சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்து சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 9ஆம் அதிகாரம் வருவதற்குள்ளாக தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிட்டாரு. தேசம் முழுவதிலும் யூதேயா, கலிலேயா, சமாரியா, கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் திருச்சபை வந்து வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது என்று வசனம் சொல்லுகிறாரு. 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தான் சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அந்த குறித்த வேத அறிஞர்கள் சொல்றாங்க, எருசலேமிலே இயேசுவின் நாட்களிலே அப்போஸ்தலருடைய காலத்தில் 2 லட்சம் மக்கள் வசித்தார்கள். அந்த பட்டணத்துக்குள்ள 2 லட்சம் மக்கள் வசித்தார்கள். எழுப்புதல் ஆரம்பிக்கிறது, வேகமாக எழுப்புதல் பரவுகிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படுறாங்க. தினந்தோறும் ஞானஸ்நான ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறாரு. 3000, 5000 திரளான மக்கள் மனம் திரும்பி சபையில சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு காலம் வந்த பொழுது எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அதை குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க, 2 லட்சம் மக்கள் இருந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் சீஷர்களாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் எருசலேம் பட்டணத்திலே உண்டானது. அதனுடைய விளைவுதான் எருசலேம் பட்டணத்துக்குள்ள உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் வந்தது. ஆனாலும் திருச்சபை மேலும் 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 வளர்ந்து பெருகிற்று என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. இந்த காரியம் உங்க கிராமத்துல நடக்க போகிறது, உங்க பட்டணத்துல நடக்க போகிறது, நீங்க இருக்கிற ஊர்ல நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! சீஷருடைய தொகை உங்க கிராமத்திலே பெருக போகிறது. சீஷருடைய தொகை உங்களுடைய பட்டணத்திலே பெருக போகிறது. சீஷருடைய தொகை தமிழ்நாட்டிலே பெருக போகிறது. அந்த எழுப்புதலின் ஆரம்பத்திலே வந்திருக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். பலமான ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. அப்பொழுது பலத்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். அற்புதங்கள் சாதாரணமாக நடக்கும், உங்க சபையில நடக்கும். இனி சுகமளிக்கிற கூட்டம், இனி வியாதியஸ்தருக்காக செபிக்கிற கூட்டம் என்று தனித்தனியாய் வைப்பதை விட ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், ஆராதனைக்கு வருகிற குருடர்கள் பார்வை அடைவார்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள் விடுதலை அடைவார்கள். தேவனுடைய வல்லமை சபையிலே பலமாய் வெளிப்படும். அந்த காலம் வந்து விட்டது.